நினச்சோன்னு டைவர்ஸ், எடுத்த எடுப்பில் நாங்கள் லிவிங் டுகெதர், இப்படிலாம் இந்த ஊடகங்கள் சின்ன திரை பெரிய திரை செல்ஃபோன் திரைகள் காண்பிப்பதை பார்த்து கிராமப்புறத்தில் இருக்கங்களாவது அதை நம்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். 1000 பேரில் 7 பேர் கூட இப்படி செய்வதில்லை. 993 பேர் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள். இங்கே உட்காந்துருக்க நீங்களே யோசித்து பாருங்கள், யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களான்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கும் இந்த குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதற்கும் சட்டை தூக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நிற்கிற நம்ம காரணம் இல்லை. ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கை முறையினால் பெண்கள் கலாச்சாரம் பண்போடு வாழ்ந்ததனால் எப்படிப்பட்ட அயோக்கியனா ஆண் இருந்தால் கூட அதை பொறுத்து கொண்டு அதை புறந்தள்ளி விட்டு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்று வரை குலையாமல் இருக்கிறது என்றால் அது இந்த பெண்கள் மட்டுமே காரணம். நினச்சி பாருங்கள், உண்மையே இல்லை. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேறா இருக்கிறதுனால தான் அங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் விழுந்துடாமல் இருக்கிறீங்க. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கட்பேறு வள்ளுவர் சொல்கிறாரு. பத்திரிகையில் அடிக்கிறோம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பத்திரிகையில் அடிக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் அடிக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்னா என்னென்னா, ஒருத்தன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பிள்ளைகளோடு ஒருத்தன் வாழ்க்கையில் வாழ்ந்தான்னா அந்த வாழ்கிறவன் வானத்தில் உரைகின்ற தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு சமமான வாழ்க்கையாக இது இருக்கிறது என்று யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார்? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பதிவை சொல்லணும்னு நினைக்கிறேன். அருமை பெரியோர்களே, குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய மூலக்கூறு. குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை. ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் அற்ற நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், கொரோனா வந்துடுச்சு, எல்லோரும் சாக போகிறோண்டா பத்திரமா இருந்தான், எல்லோரும் குடும்பமாக வீட்டை பூட்டிகிட்டு இருந்தோம் ஒழிய வேறு யாராவது ஃப்ரெண்டு உயிரை கொடுக்குற நண்பன் நான் ஆஃபீஸ் தான் எனக்கு வாழ்க்கையே எவனாவது போய் அங்கே இருந்தோமா? நினச்சி பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் வீட்டில் தான் இருந்தார், தனியாக தான் இருந்தார். எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். மிகப்பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு தான் இருந்தோம். இப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த குடும்பம் ஜன்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு பெரிய உறவு. அதனால தான் கணவன் மனைவி உறவை குடும்ப உறவை 1000 காலத்து பயிர் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க. எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ அனுபவமோ ஆற்றலோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டு எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், எந்த மரத்தின் உச்சியிலே கட்ட வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தலைகீழ தொங்கும் அந்த தூக்கணாங்குருவியினுடைய கூடு. கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் இருக்கும். சுனாமியே வந்தால் கூட ஒரு முட்டை கூட கீழே விழுவது. இது எப்படி கற்றுக்கிடுச்சது? இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்ல தெரியுமா? நம்முடைய கணவன் மனைவி குடும்ப உறவு என்பது அப்படிப்பட்டது. எடுத்தோன்னு முறிச்சுக்கிறது இல்லை. எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி, சோசலிஸ்ட் ஆட்சி, மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி என்று எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த இந்த மக்கள் சுதந்திரமான மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று எல்லா நாடுகளும் மக்களாட்சி தத்துவத்தை நம்பி சுதந்திரம் வேண்டும் என்று ஓடுகின்றனவோ அதை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கோம். அதை போல எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் பரீட்சித்து பார்த்த இந்த ஆண் பெண் குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது என்று தேர்வு செய்தார்கள். ஏன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கை என்பது முதியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். சமுதாய சீரழிவு இல்லாமல் நிபந்தனையற்ற பாசத்தோடு இந்த குடும்பம் தலை துவங்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது.
இதை நாம் உடைக்க வேண்டும் என்று நினைத்தால், இதைவிட நல்லதொரு வாழ்க்கை முறையை கண்டுபிடித்து கொண்டு உடைத்தால் பரவாயில்ல. இப்போ லிவிங் டுகெதர்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுமா, லிவிங் டுகெதரில் ஒருத்தனுக்கு ஒரு புள்ள பிறந்தா அதுக்கு பேர் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு பேர். கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அது லெஜிட்டிமேட் சைல்டு. இதுக்கு எல்லா விதமான சொத்துரிமையும் உண்டு, அதுக்கு ஒன்றும் கிடையாது. 1000 காரணங்களை சொல்ல முடியும் என்னால். அப்படி இருக்கும்போது எவனோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த குடும்ப உறவுகளை உடைத்து கொண்டு ஒருவராக வெளியேறுவது குறைபட வேண்டும், குறைய வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன், பெண்ணுரிமையை பற்றி நான் PhD முடித்தவன். நான் சொல்கிறேன் இந்த குடும்ப உறவுகள் அவசியம்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள், நிபந்தனையற்ற அன்புங்கிறது எங்கேருந்து கிடைக்கும்? நான் இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த குடும்ப உறவுகளை உடைத்து கொண்டு வெளியேறியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி, தன் பிள்ளையினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி, மறுமணம் என்ற ஒரு வட்டத்திற்குள் நுழைய நினைத்து அதுவே நெருப்பு வட்டமாக மாறி வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக, கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலையத்தில் இடம் வந்த பல பேரை நான் அறிவேன், காவல்துறை உயர் அதிகாரியாக. இதெல்லாம் ஏன் அமெரிக்காவில் பேசி முடிச்சுட்டு நான் இங்கே வர்றேன், பேசி முடிக்கும்போது நடந்ததையும் பேசி முடிச்சுட்டு வரும்போது நடந்ததையும் சொல்கிறேன். ஹூஸ்டன்கிற ஒரு நாட்டில் பேசினேன், அதில் ஆங்கிலேயர்களும் இருந்தாங்க. அப்போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய், தமிழில் சொல்கிறேன், அவங்க ஆங்கிலத்தில் கேட்டதை எழுந்து என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக கவனமாக குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்குற மாதிரி கேட்குறீங்க. நல்லது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி. அதனால் இந்த இடத்துல அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து வர்ற எல்லாரும் ஒழுக்கமாகவும் உன்னதமானவர்களாகவும் கடுமையான உழைப்பவர்களாகவும் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பவர்களாகவும் இப்படிலாம் இருக்காங்களே சார், எப்படி சார் இது சாத்தியம்? எங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அடுத்த நொடி சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. We are living for the next generation அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், எங்களால் அது முடியாது சார் அப்படின்ட்டு உட்காந்துருச்சு. ஏன்னா 18 வயசானா இருக்கிற வீட்டுக்கு நீ மேஜர் ஆகிட்டா போய் வேலை சம்பாரிச்சு இருக்கிற வீட்டு யார் அப்பம் பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி நாடுகளை நான் இது வரைக்கும் 27 நாடுகளில் உரை நிகழ்த்தவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். 18 மணி நேரம் பயணம் ரிட்டன் ஆகி வர்றோம். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு ஒரு 4 பெண்கள், இந்திய பெண்கள், தமிழக பெண்கள் உட்பட 4 பேர் வந்தாங்க. என்ன அடையாளம் கண்டுட்டு அங்கேருந்து பேசினாங்க. நான் என்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தி வைத்தேன். உங்கள் மாநாட்டில் என்ன விசேஷம்னு கேட்டேன். ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க உடனே சொன்னாங்க, சார் ஒரு நல்ல செய்தி இருக்குது அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். மேலை நாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளை, ஹைஹீல் செருப்பு, லிப்ஸ்டிக்கு, நுனிநாக்கு ஆங்கிலம் இதெல்லாம் பார்த்து நம்மவர்கள் வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கும் போது மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு எங்கிட்ட வந்தாங்க. அவங்க ஆங்கிலத்தில் சொன்னதை நான் அவங்ககிட்ட தமிழில் சொல்கிறேன் சார்னு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம். எப்படி எங்கள்கிட்ட நீங்கள் தோற்று போனீங்கன்னு நான் கேட்டேன். உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை. நிபந்தனையற்ற அன்பு இன்றி மனநலம் நோயாளிகளாக மாறி மருத்துவர்களிடம் செல்லுகின்ற அமெரிக்கர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. உங்களுக்கு எனது பாராட்டுகள்னு சொன்னாங்க சார். யோசித்து பாருங்கள், எத்துணை உண்மை. கண்ணதாசன் தான் இங்கேயும் கூப்பிடணும். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்போது குடும்பங்கிறதுல இருந்துங்க பிரச்சனை இல்லாத குடும்பம் உலகத்தில் கிடையாது. பிரச்சனை இருக்கும், ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால், வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல என்று அது முடிவே இல்லாமல் போய்விடும். அப்போ என்ன செய்யணும்? கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய எண்ணம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பது தானே ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல. அந்த காலத்திலையும் பிரச்சனை இருந்துச்சு. இலக்கியத்தில் எல்லாம் பெரியவங்களாக இருக்கிறீங்க, அருமையான பதிவு ஒன்றை சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, விவசாய குடும்பம். கணவன் சாப்பிடாமல் கோவத்தோடு வயலுக்கு போயிடுறான்.
இலக்கிய பதிவு நான் சொல்லுவது சற்று கூட விரசமில்லாத பதிவு. அதனால் இந்த காவல்துறை அதிகாரியான நான் பெரியவர்கள் இருக்கின்ற இடத்திலே குடும்ப நன்மை கருதி பதிவு செய்கின்றேன். அங்கேருந்து படிங்க. அங்கேருந்து வர்றான், எப்படியாவது இந்த பொண்டாட்டிகிட்ட திரும்ப சண்டை போட்டு நம்ம தான் நியாயம்னு சொல்லி உணர்த்தணும்னு வர்றான். இவன் ஒரு முடிவோடு இருக்கான். குழந்தை அழுவுது, தொட்டியில் போட்டு ஆடிட்டு இருக்கான். வந்தவுடனே கேட்குறான், ஏண்டி குழந்தை அழுவுதுங்கிறான். தெரியலங்கிறான். நீ அடிச்சியா அப்படிங்கிறான். வம்பிழுக்கணும்ல. உடனே அவள் சொல்கிறா, ஐயோ உன் பிள்ளைய நான் அடிக்கலை, நீ வேணால் கன்னத்தை பாரு, என்னுடைய விரலெல்லாம் பதிஞ்சிருக்கான்ட்டு. அதை எப்படி தெரியுமா சொல்கிறா? யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. சண்டையே முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சாப்பிட வாங்கன்னு மனைவி கூப்பிட்டா நீ சாப்பிட்டியாம்மான்னு கணவன் கேட்டால் சண்டை முடிஞ்சு போச்சு. இது இல்லாமல் ஈச் ஹேஸ் காட் வாட் தி அதர் ஹேஸ் நாட், ஈச் கம்ப்ளீட் தி அதர் அண்ட் கம்ப்ளீட்டட் பை தி அதர்பாங்க. ஒருவருக்கு இல்லாதது ஒருவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் இயற்கையாக இரண்டு பேரும் இணையும் போது அது முடிவு பெறுகிறது, நிறைவு பெறுகிறது என்பதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே. இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். வள்ளுவர் என்ன சொல்றார்? உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதுதாண்டா கணவன் மனைவி உறவுங்கிறார். குறுந்தொகையில் ஒரு அற்புதமான பாட்டு தமிழறிந்த வாதியார்கள் ஆசிரியர்களையும் நான் பார்க்கின்றேன். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது பாடல். பொருள் என்ன தெரியுமா? செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா சிகப்பு கலரு தண்ணியும் சேர்ந்து சிகப்பாக ஓட அதை திரும்ப பிரிக்க முடியாதுல்ல. கணவன் மனைவின்னு நீ தேர்வு பண்ணி திருமணத்தின் மூலம் இணைந்து விட்டால் அந்த பிரிக்க முடியாத மண்ணும் தண்ணியும் மாதிரிடா உன்னோட வாழ்க்கைன்னு சொன்னவன் தமிழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடியடி கயந்தலை குலுங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. இது கலித்தொகை பாட்டு. இதில் அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன், ஆச்சரியப்படுவீங்க. களிறுனாக்க ஆண் யானை, பிடின்னா பெண் யானை. 2 யானை கணவன் மனைவி, ஆண் யானையும் பெண் யானையும் தண்ணி இல்லாமல் கோடை காலத்தில் ஓடுது. உயிரே போயிடும் போல் இருக்குது. காணல் நீரை தண்ணி நினச்சி ஓடி ஓடி சாக போகிற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. ஒரு குட்டையில் தண்ணி கொஞ்சம் இருக்குது, ரெண்டும் போகுது. ரெண்டும் துதிக்க வைக்குது. எது சாப்பிடுதோ அது அதான் உயிரோடு இருக்கும், இன்னொன்று செத்துரும். தண்ணி குறையவே இல்லை, 2 துதிக்க வச்சுருக்கு. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை ஆண் யானையும் பெண் யானையும் பார்த்துவிட்டு அது 2 கண்ணில் தண்ணீர் வருது. அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் மீதம் இருந்ததை களிறு உண்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். ஒரு மனைவியை கணவன் எப்படி பார்த்துக்கணும் நினச்சிப்பார். எத்தனை பேர் நாம் மனைவியை இப்படி பார்த்து கொள்கிறோம், பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுவை போ, தாதா எனில் கல்வி தான் அகலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வழிபோம், மனையாளந்தோ இவை யாவும் போன்று. என்ன அர்த்தம்? அம்மா செத்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான், அப்பா செத்து போனால் படிப்பை தொடர முடியாதான், கூட பிறந்தவன் செத்து போனால் வலிமை போயிடுமா, மனைவி செத்து போனால் இது எல்லாமே போயிடுமா. அவன் என்ன சொல்கிறான் அடுத்தது? நீரின் அருமை கதிரில் தெரியும், நிலத்தின் அருமை பயிரில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், தந்தையின் அருமை பண்பில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் புரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும், ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும்னா. நினச்சி பாருங்கள். இருக்கும்போதே மனைவியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மூத்தவர்கள் என்னவெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று. இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் வீடு நன்றாக இருக்கும், நாடு நன்றாக இருக்கும், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நான் பேச ஆரம்பித்து 50 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம். இப்போது நல்ல குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டேன். அறிவுள்ள பிள்ளைகள்னு சொன்னேன். அது என்ன? பிள்ளைங்க அறிவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் எல்லா பிள்ளைகளும் அறிவாக இருக்கா? ஏன் இல்லை? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தே ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ். தமிழில் சொல்லணும்னா,
இந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்காதான், ஆனால் நீங்கள் செய்கிறத செய்யுமா. நம்ம என்ன நினச்சிக்குவோம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம 200 மார்க் வாங்கணும், நான் புத்தகத்தையே தொட மாட்டேன், ஆனால் நீ படிக்கணும், நான் ஒழுக்கமாக இருக்கணும் இல்லையா, நீ ஒழுக்கமாக இருக்கணும். இப்படி சொல்லி சொல்லி வளர்த்து நம்ம கற்பனையில் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்கணும். 35 ஆண்டுகள் காவல்துறை உயரதிகாரியாக பணிபுரிந்த நான் இன்று நாடறிந்த பேச்சாளனாக இருக்கிறவன் உங்களுடைய நலன் கருதி இந்த புத்தக திருவிழாவை ஒன்றை பதிவு செய்கிறேன். நீங்கள் பேசுகிறத சொல்கிறத பிள்ளைங்க செய்யாது, செய்கிறத தான் செய்யணும். ஒரே ஒரு நொடியில் உங்கள்கிட்ட நிரூபிக்க என்னால் முடியுங்கிற. எப்படி தெரியுமா? ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு. எல்லா பெற்றோர்களும் உங்களுடைய வலது கையை தூக்குங்க. எல்லோரும் தூக்கிட்டீங்க, வெரி குட். அப்படியே வச்சுருங்க ஒரு நிமிஷம். இது எதுக்காக தூக்க சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் சொல்கிறத கேட்காது, செய்கிறத தான் செய்யணுன்னு. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், நெத்தியை தொடுங்க, ஆள்காட்டி வரலால. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க. யாரும் எடுக்கக்கூடாது. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நீங்கள் அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்தீர்களை ஒழிய சொன்னதை ஒருத்த கூட செய்ய. அப்படியே குமிஞ்சுட்டா போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். குழந்தை பிறக்கும் போதிலிருந்துங்க, நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது சிரிக்கும், நீங்கள் அழுதிங்கன்னா நீங்கள் அழுவும், நீங்கள் குடிச்சிங்கன்னா அவன் குடிப்பான், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், நீங்கள் பொய் பேசுனீங்கன்னா அவன் பொய் பேசுவான். இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், அது வேறு. இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் புள்ள இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, மிகப்பெரிய உளவியலாளர் மேடம் ஜெனி கோல் என்பவர் பதிவு செய்கிறார். புள்ள பிறக்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு பிறக்குது அப்படிங்கிறத அப்பா அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி அதை அப்படியே பதிவு செய்கிறார். புள்ள பிறக்கும்போது சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள். அம்மா அப்பாட்ட சொல்லுதான், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். நாகரிகம் ஊஞ்சலாடுகின்ற இந்த காலகட்டத்திலே என்னை ஒழுக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்றால் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறதுங்க தான். அது ஏன் அப்படி சொல்லுதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள், அதான் முக்கியம். உங்களிடத்தில் நான் வந்து பிறக்க வேண்டும் என்று உங்களை ஒருபோதும் நான் கேட்டதில்லை. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். உங்களுடைய குலம் தலைப்பதற்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய குடும்ப பெருமைக்காக, பெற்றோர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நீ பிள்ளைய பெத்தன்னா என்னை ஒழுங்காக வளர்க்க வேண்டியது உன் வேலைடான்னு சொல்லுதான் புள்ள. உண்மையிலே யோசித்து பாருங்க. அப்போது இதை தான் சொல்கிறாங்க எல்லாருமே, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது தாயோட வேலையாம், அவனை பெரியவனாக்குறது அப்பாவோட வேலையாம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே அம்மாவோட வேலை. அது மட்டும் இல்லை, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல்கிறார் வள்ளுவர். உதவின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்கிறாரு. கவனிங்க பாருங்க. நான் அப்படி பண்ணேன், என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு இப்படி தியாகம் பண்ணேங்கிறியா, அதெல்லாம் தியாகம் இல்லடா, பெற்றது நீனு, அவனை ஒழுங்காக வளர்க்குறது நீ அவனுக்கு செய்கிற நன்றி. பெற்றோர்கள் என்ற பெருமையை உனக்கு கொடுத்தது நன்றி. அதே பிள்ளைக்கு சொல்கிறார் பாருங்க, பிள்ளை பெற்றோர்களுக்கு ஆற்றுகின்ற உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்லுன்னு முடிச்சிட்டார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர். எழுதுகிறார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராதவும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அம்மாவையும் விட்டு வைக்கல. அப்போது ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா எழுதுகிறார் சத்தியசோதனை புத்தகத்திலே. ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக, வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி பதிவு செய்கிறேன். ஏன் அவ்வளோ தூரம்? இதை எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை உங்கள் அம்மாட்ட மட்டும் கொண்டு போய் கொடு. படிச்சுட்டு அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. ஏம்மா அழுகுற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் அறியாத சின்ன சிறுவன். ஒரு நொடி நிதானித்த அந்த தாய் சொல்கிறாள், நீ தான் உலகத்திலே புத்திசாலி பிள்ளையாம்பா, இந்த ஸ்கூலில் கொஞ்சம்தான் புத்தகம் இருக்கான்,
உன்னை நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் புத்தக திருவிழாவுக்கு வந்துருக்கீங்கல்ல, உன்னை நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் நிறைய புத்தகம் இருக்கிற இடத்துல படித்தா நீ பெரிய அறிவாளி ஆகிடுவான், வாத்தியார் கூட உனக்கு இங்கே சொல்லி தர்றதுக்கு அறிவு இல்லையா? அப்படியாம்மா அவ்வளோ புத்திசாலியா நான்ட்டு அன்னைக்கு போக ஆரம்பித்தவன் 27 வருஷம் நூலகத்துக்கு தினம் போகிறான். நூலகர் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயா காலையில் திறந்துக்கன்னு படித்தான். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். அம்மா செத்து போகிறாங்க. கிராமஃபோனில் ஆரம்பித்து பல்பு வரைக்கும் கண்டுபிடிச்சி உலகத்தை ஒளிமயமாக்கியவன் தாமஸ் ஆல்வா எடிசன், உங்களுக்கு தெரியும். அம்மா இறந்து போனோன்னா அம்மா ஞாபகமாக இருக்கேன்னு வீட்டை மாத்திரம். புத்தகத்திலேருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. எடுத்து படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகிறான். அது அவங்க டீச்சர் கொடுத்த லெட்டர். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, அவனை அழைத்து கொண்டு போய் விடுங்கள். ஆனால் அம்மா சொன்னது, உலகத்தில் நீ புத்திசாலிடா, நீ நூலகத்துக்கு போய் படித்தா அறிவாளியா. தாய் சொன்னதை அப்படியே ஒத்துக்கொண்ட அந்த மனதிலே பதித்து கொண்ட அந்த சிறுவன் அப்படியே செய்து காட்டினான். தான் டைரி எடுத்து என்ன எழுதுன்னு தெரியுமா? உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மாபெரும் அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதினான். நினச்சி பாரு, ஒரு அம்மா நினச்சா ஒரு பிள்ளையை எப்படி உண்டாக்க முடியும்? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போகும். ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். என்ன அர்த்தம்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். காரணம், நீங்கள் அவர்களோடு நேரம் செலவு செய்வதில்லை. பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்துவிட்டேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை நீட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்குதான் பாருங்க. யார் சொல்கிறது? நீங்கள் தானே சொல்லணும். மார்க் குறைச்சுவாங்கன்னா என்ன? 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய், நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஆறுதல் பிள்ளைகளுக்கு. ஒரு பிள்ளையும் தோற்று போகாது. ஒழுக்கத்தை சொல்லி 2 நிமிடத்தில் முடிக்கின்றேன். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள், இந்த புத்தக வாசிப்பினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனிமனித முன்னேற்றத்தும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் தனிமனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழகத்தினுடைய பண்பாடும், நம்முடைய மூதாதையர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய ஒழுக்கமும், அது மட்டுமல்ல நண்பர்களே, ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். மேக்ஸ் முல்லர் சுற்றி பார்த்துட்டு சொன்னான் ஒரு தடவை, இஃப் இந்தியா இஸ் டெட் த வேர்ல்ட் இஸ் டெட் மச் பிஃபோர்னா. இந்தியா மரணிக்குமானால் அதற்கு முன்னால் இந்த உலகம் மரணித்திருக்கும். அப்படி பண்புள்ளவர்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னவன் ஆங்கிலேயர். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னால் 10 பாத்திரம் தேய்ச்சி தன்னுடைய பிள்ளையை என்ஜினியர் ஆக்கி கணவனை இழந்த விதவை தாய் இருக்கிற சொத்தில் பாதி எவ்வளவு கதை இல்லைங்க, நிஜம். தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் வேலை வாங்கி கொடுத்து சிங்கப்பூரில் சேர்க்குறான். 2 வருஷம் வந்தான், 2 வருஷம் பேசினான். 4 வருஷத்துக்கு அப்புறம் பேச்சே இல்லை. அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்பரை தேடி பிடிச்சி வாங்கி பேசுகிறாங்க. எல்லா அம்மா அப்பாவும் சொல்கிற மாதிரி, அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடா, பேர பிள்ளையை பார்த்துட்டு சேர்த்து போகிறேங்கிறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்குறதா இருந்தால் தான் வருவேங்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சொல்கிறத நீ கேளுங்க. என்னன்னாலும் சொல்கிறேன்டா. பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது, பெத்த பிள்ளை உங்களுக்கு தெரியும் தானே.
பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் வந்துடுறான். இந்த வீட்டை வித்துருங்கிறான், இருக்கிற நிலத்தெல்லாம் வையுங்கிறான். எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பதை பாருங்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்தியா என்பதை யோசியுங்கள், நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். ஒழுக்கத்தின் காரணமாக சொல்லுகிறேன், மற்றவற்றில் அல்ல. வந்த உடனே எல்லாத்தையும் விற்று பணத்தை கொடுங்குறான், வாங்கிக்கிறான். கூட பிறந்த அண்ணன் சொல்கிறேன், ஏன்டி வீட்டை விற்கிற, செத்து போனேன்னாக்கா போட்டு அழுவுறதுக்கு இடம் வேணும் இல்லை, சொன்னதை அப்படியே சொல்கிறேன். விசாரித்த வழக்கு. இல்லை என் புள்ள என்னை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போகிறான், அங்கே போனால் கல்யாணம் பண்ணிக்குவான், பேர பிள்ளையை பார்த்துக்குவாங்கிறான். காலையில் அழைச்சிட்டு வர்றாங்க 7:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு. 7:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் உட்காருங்கிறான். உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாமா சிங்கப்பூருக்குன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது, பேதை பணம். உட்கார வச்சுட்டு போனவன் 12:30 மணி ஆகிடுச்சு வரல. மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வேலை பார்த்தவர், சிசிடிவியில் பார்க்குறாரு. ஒரு அம்மா 5 மணி நேரமாக உட்காந்துருக்கு, எல்லா விமானமும் வந்துருச்சு, எல்லா விமானமும் போயிடுச்சு. ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறாரு, என்ன 5 மணி நேரமாக உட்காந்துருக்கு, அசையாமல் உட்காந்துருக்கு அந்த அம்மான்ட்டு. ஒரு காஃபி வாங்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் பசி தாங்கிக்குவேன்ப்பா, கூட்டம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது டிக்கெட் எடுக்கிற இடத்துல. எப்படி நம்புது பாருங்கள் அந்த அம்மா. புள்ள பசி தாங்க மாட்டான், அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க. உன் புள்ள பேர் என்னன்னு கேட்குறாங்க, சண்முக சுந்தரம்ங்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, அவன் 11:30 மணிக்கு சிங்கப்பூர்லேயே போய் இறங்கிட்டான், அம்மாவை ஏமாற்றிட்டான். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்த பிறகு அந்த தாய் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் போகிற வழியில் வீடு. எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி பெற்றவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்திலேயே உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளோ நெகிழ்ச்சியாக கேட்டுடுறீங்கன்னு பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று பதிவு செய்கிறான் ஆபிரகாம் லிங்கன். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். உண்டாக்கி பால் ஊட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கட்டீர் என்கிறான் பாரதி. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் அல்லவா தாய். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நீங்கள் யோசித்து பாருங்களேன், வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் நீங்கள்லாம் சாப்பிடுவீங்க, அப்பாலாம். சோறு நன்றாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவீங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். வெளியில் போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையில் நனைந்து வந்தால் கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா அப்பா, ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அண்ணன். பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேச வேண்டும் என்று மழையே திட்டுவாள். அப்படிப்பட்ட நாடு இது. ஆனால் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலில் இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம், சொல்ல வேண்டியது பிள்ளைகளுக்கு நாம். பெற்றோர் உறவு கூட பாதிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றேன். அம்மாவை மதிக்காமல் அப்பாவை மதிக்காத பிள்ளைகள் என்ன பிள்ளைகள்? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்கூடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா. அம்மா அப்பாவை மதிக்காத, ஒழுக்கம் இல்லாத, பொய் பேசுகிற, திருடுற தப்பான பிள்ளைய ஒரு அம்மா அப்பா பெற்று எடுக்கிறத விட அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது நல்லதுரா நாட்டுக்கும் வீட்டுக்குன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழன். செய்ய வேண்டியது நாம் தானே. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன் தாயினுடைய புகைப்படத்தை வைத்து மார்பிலை அணைத்தபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு சொல்லும் உண்மை. ஏன் அவ்வளவு தூரம் இதை சொல்லி முடிக்கின்றேன்.
இதை கேட்பவர்கள் யாரும் தாயை புறந்தள்ள மாட்டீர்கள், தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்க மாட்டீர்கள். தாய்க்கு வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுப்பீர்கள், உங்களுக்கு வேண்டிய மரியாதையை உங்கள் பிள்ளைகள் கொடுப்பார்கள். இந்த தமிழ் மண்ணிலே, தஞ்சை மாவட்டத்திலே, பூம்புகார் நகரத்திலே பட்டினத்தார் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர், காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் தன்னுடைய சொத்துக்கள் அத்துணையின் முதலே எறிந்துவிட்டு துறவு கோலம் போனுகிறார். கதை இல்லைங்க, நிஜம். எவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை, மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை, பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள். நடந்த கதை, நிஜ சம்பவம், அப்படியே பதிவு இருக்கிறது. தமிழ் மண்ணிலே தாயே துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே, நீ எதற்காக மறுக்கிறாய், என்னை மறிக்கிறாய் என்பதை நான் உணர்வேன். நான் ஒரே பிள்ளை உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் சத்தியமாக பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டான். இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் பூம்புகார் நகரத்திலே சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். நான் ஒரு 4 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் கருதி. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கள்ளக்குறிச்சி, இந்த விழுப்புரத்தை பார்த்து நான் வியந்தது என்னென்னா, தமிழினுடைய சிறப்பு இந்த ழகரத்தை ஒழுங்காக உபயோகிப்பவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திலே தொடர்ந்து இருப்பதை நான் காவல்துறை அதிகாரியாக விழுப்புரத்தில் இருக்கும்போதே பார்த்து வியந்தவன். அதனால தான் பாட்டை சொல்லிட்டு பொருள் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்துப்பேட்டிய ஒன்றை மாதிரி அம்மாவை நான் இந்த உலகத்தில் இனிமேல் எப்போ பார்க்க போகிறேன். முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். அம்மா மேலே எப்போ நான் நெருப்பு வைப்பேன்? வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாதுரா என்னாலங்கிறார். யார் சொல்கிறா? துறவி. அது மட்டும் இல்லை, அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா பிள்ளைய கொஞ்சுறாங்களா? நம்ம எல்லாரையும் அப்படி தானே கொஞ்சுனாங்க. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூமானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே என்று ஒரு துறவி கதிரனினார். இன்று நடப்பது என்ன தெரியுமா? அப்பா அம்மா 2 பேரும் பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஒரே நிமிடத்திலே முடிப்பேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுகிற சூழ்நிலையில் கேட்குற நிலையில் இருக்கீங்க. அடுத்து ஒருவர் பேச வேண்டும், அதனால் சொல்லுகிறேன். அமெரிக்காவில் போய் இருக்கான். படிக்க வச்ச அப்பா படுக்கையில் படுத்துட்டாரு. ஃபோன் பண்ணுறது கூட இல்லை. புள்ள மேலே கவலை. வாடா அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க, வரல. அங்கே போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறான். படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்கி அம்மா அப்பாவை மறந்துட்டான். பாடம் படிப்பதற்கு பண உதவி செய்த சித்தப்பா பேசுகிறார். செத்துப்போ போகிறாரா, கொல்லி வைக்கிறதுக்காவது வருவியோ வரமாட்டியான்னு. இப்போ என்னால் வர முடியாதுங்கிறான். ஏன்னா மனைவி சொல்கிறா, இப்போ நீ போக முடியாது, பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிச்சை நேரம், லீவு போட்டால் ப்ரமோஷன் போயிடுங்கிறான். வரல, செத்து போயிடுறாரு. ஊரே சேர்ந்து திட்டுது. 1 வாரம் வைங்க, நான் வந்து கொல்லி வைக்கிறேங்கிறான். செத்ததுக்கப்புறமும் நிம்மதியாக விடலை. நிஜ சம்பவத்தை சொல்லிகிட்டு இருக்கேங்க. 4 நாள் கழித்து வர்றான், கொல்லி வைக்கிறான். பெரிய வீடு. அம்மா கோவத்தில் அவன்கிட்ட பேசலை. வந்த உடனே சொல்கிறான், ரொம்ப இந்த இவ்வளோ பெரிய வீட்டில் நீ இருக்க வேண்டாமான்னு. அந்த பேதை மனம் சொல்லுகிறது, பரவாயில்ல அப்பா இறந்து போயிட்டான், போட்டுவிட்டாங்க, அதுதான் கோவத்தில் ஏதோ வராமல் இருந்துட்டான் போல இருக்குது, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாங்கிறான், நம்மளை அமெரிக்கா அழைச்சிட்டு போவான், அமெரிக்காவை பார்க்கலாம், பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேதை மனம் எண்ணுகிறது. அவன் சொல்கிறான், 2 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டோமா, அதனால் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்து விட்றேன்னு கதற காரிலே அழைத்து கொண்டு 50,000 ரூபா பணத்தை கொடுத்து, நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க நான் பார்க்குறேன், முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு கண்ணாடியை கூட இறக்காமல் போகிறான். 18 மணி நேர விமான பயணம் போய் அங்கே இறங்குறான். பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போகிறான். காலையில் சாப்பிடும்போது ஸ்வீட் வைங்கிறான். அப்போ தான் ஞானோதயம் பிறந்த மாதிரி. தமிழ்நாட்டு பொண்ணு அங்கே இருந்தவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லை துக்க வீட்டில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்கிறார். கருமாதியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா நீ ஏன் துக்க வீடுங்கிறார். இல்லை, துக்கம்
நடந்து இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகலை, நீ விமானத்தில் வரும்போதே உங்கள் அம்மா முதியோர் இல்லத்தில் இறந்துட்டாங்க. அப்படியே சரிஞ்சு உட்கார்றான். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். பட்டினத்தார் என்ன செய்தார், இன்றைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், முதுமையிலே நிறைவான வாழ வேண்டும் என்றால் 40 வயது 50 வயதிலிருந்து 60 வயதுக்கு மேலே நமக்கு தேவையான பொருளை சேர்த்து வைத்த கற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்கள் அத்துணை பேரும் அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது இருந்த நிலை பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிப்போன பிறகு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த மக்கள் அத்தனை பேரையும் சாதனையாளர்களாக மாற்றணுன்னு தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயம் பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் செத்து போய்ட்டோன்னு இல்லாமல் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்றால் புத்தக திருவிழாவிற்கு வந்து புத்தகங்கள் வாங்கினால் மட்டும் பத்தாது, வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். அரங்கத்தில் நுழையும் போது இத்துணை காலியான சேர்கள் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டு என்னுடைய பேச்சினுடைய வலிமை என்ன, அது ஒழுங்காக இருந்தால் இந்த அரங்கம் நிறைய வேண்டும் என்று நினைத்தேன். அரங்கம் நிறைந்து நூற்றுக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழுக்கு தாய் தமிழுக்கு நன்றி. அமைதி பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும், மேடையை அலங்கரித்த PA ஜெனரல், DRO, RDO, வாய்ப்பு கொடுத்த கலெக்டர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். தொடர்ந்து கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ் மா சிசாரா ரோமன் எம்பையர் குமரன் என்ற தாசில்தார் தொடர்ந்து என்னை அழைத்து கொண்டே இருந்தார். நான் பார்த்தது கூட இல்லை. அவருக்கும் என்னுடன் வந்து இதுவரை வந்த பாஸ்கர் என்ற டெப்டி தாசில்தார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.